கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஒரு வசன தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவருடைய மகிமைக்காக நமக்கு கொடுக்கப்பட்ட நிறைய தாளந்துகளை நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கறது உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பாடுகிறது தேவனுடைய மகிமைக்காகன்னு சொல்லுவோம். நிறைய இடத்துல மெசேஜ் கொடுக்கறது, வர்ஷிப் பண்ணுறது, இசைக்கருவிகள் வாசிக்கிறது, இந்த மாதிரியான காரியத்தையெல்லாம், இல்லை வெளியே போய் சாட்சி சொல்கிறது, இந்த மாதிரியான காரியத்தையெல்லாம் செய்யும்போது இது தேவ மகிமைக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது உண்டு. பட் உண்மைதான். ஆனால் பைபிள் நிறைய காரியத்தை தேவ மகிமைக்காக செய்யணுன்றத காண்பிச்சு கொடுக்குது. அதில் முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ரோமர் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, தேவனுக்கு மகிமை உண்டாக பாட்டு பாடுறது, கிட்டார் வாசிக்கிறது, இல்லை மெசேஜ் கொடுக்கறது, வர்ஷிப் பண்ணுறதெல்லாம் தான் தேவனுக்கு மகிமையான காரியம்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா இல்லை. தேவன் பிரியப்படுகிற, தேவன் நிஜமாலுமே மகிமை அடைகிற ஒரு முக்கியமான காரியம் அது. அதுலேயும் வசனம் எப்படி சொல்லுதுன்னா, கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ நம்ம மற்றவர்களை ஏற்றுக்கொள்கிறதற்கும் கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொள்கிறதற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆண்டவருக்கு தெரியும் நான் எவ்வளோ பாவி, நான் எத்தனை அருவருப்பான காரியங்களை செஞ்சுருக்கேன், பேசியிருக்கேன், ஆண்டவரை விட்டு எவ்வளோ தூரம் விலகி ஓடி இருக்கேன், ஆண்டவரை எவ்வளோ நேரத்தில் மனுஷங்களுக்காக மறுதளிச்சிருக்கேன். இது எல்லாமே தெரிந்திருந்தும் கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டாரே. இப்போ நாமும் ஒருவரை ஒருவர் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளணும். ஸோ எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? எந்த மனுஷனாகிலும் நமக்கு விரோதமாக எத்தனை பெரிய காரியங்களை செய்திருந்தாலும் சரி, விரோதிச்சாலும் சரி, ஆனால் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் கிறிஸ்துவம், அதுதான் கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதில் தான் தேவனுடைய நாமமும் மகிமைப்படுகிறது. ஒருவேளை தேவ மகிமைக்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம தெரியலன்னா கூட, இன்றைக்கு ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதும் தேவனுடைய மகிமைக்காக. ஸோ இதை பண்ணலைன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸா தேவநாமம் தூஷிக்கப்படுன்றது தான் உண்மை. நம்ம இயேசுவை இயேசு நம்ம ஏற்றுக்கொண்டது போல நம்ம பிறரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா, ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம மெய்யான கிறிஸ்துவர்களாகவும் கிறிஸ்துவின் சாயலை உடையவர்களாகவும் இருக்கவே முடியாது. அதனால பணம், பெருமை, பேர், புகழ், ஜாதி, அந்தஸ்து, பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரர்கள், ஏழைகள், நீங்க பெரிய ஆளுங்க, சின்ன ஆளுங்க, எந்த காரியத்தையும் வைத்து நீங்க மற்றவர்களை ஒதுக்கி விடாதீர்கள். அதுல கிறிஸ்து மகிமைப்பட மாட்டார். கிறிஸ்துவை போல எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்ததுன்னா உங்களோட நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான சத்தியங்களை பெற்றுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தொடர்ந்து ஆண்டவர் நம்மளை வழிநடத்துவாராக. ஆமென். God bless you.